ஆடி மாத ராசி பலன் 2024 கிரக நிலவரங்கள். ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் கார்த்திகை நட்சத்திரம் 57வது டிகிரி, குரு பகவான் ரோகிணி நட்சத்திரம் 71வது டிகிரியில் சஞ்சரிக்கிறார். கடகராசியில் சூரியன், சுக்கிரன், புதன். சூரியன் புனர்பூச நட்சத்திரத்தில் ஆரம்பித்து பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களில் இந்த மாதம் ஃபுல்லாக சஞ்சரிக்க போகிறார். புதன் ஆயில்ய நட்சத்திரம், சுக்கிரன் பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். கேது பகவான் அஸ்தம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். சனீஸ்வர பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த ஆடி மாதத்தில் தசாபுத்தி ரீதியாக ஒவ்வொரு வயதுக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் முதல்ல வீடியோ போட்டிருக்கிறதுனால ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும். இந்த வீடியோவை முதலாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். கடகராசி புனர்பூச நட்சத்திரம், இது குருவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறதுனால 4 வருடம் தான் தசாபுத்தி இருப்பு இருக்கும். என்னோட கணக்குப்படி 3 வருடம் தசாபுத்தி இருப்பு எடுத்துக்கிறேன். 3 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 3 + 19 22. 22 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் படிக்கக்கூடிய காலங்களில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால இப்போ சனி வக்கரமாக இருக்கிறது 8ஆம் இடத்துல அப்படின்னாக்கா ஓரளவுக்கு ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அஷ்டம சனியிலேருந்து இந்த ஆடி மாதத்தில் ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும். உங்களுக்கு மன அழுத்தம் இருக்காது, மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. இந்த மாதத்தில் எண்ணங்கள் தெளிவாக இருக்கும், எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும். படிப்பு சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். படிப்புக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம். 22 வயசுக்கு மேலே 39 வயசு வரைக்கும் புதன் தசை அப்படிங்கிறது விரையாதிபதி தசை, 3ஆம் அதிபதி தசை. இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் புதன் தசை அப்படிங்கிறது நன்மை செய்யாது. உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி. இப்போ 3ஆம் அதிபதி தசை, விரையாதிபதி தசை. கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா சூரியன், புதன், சுக்கிரன், இந்த முக்கூட்டு கிரகங்கள் சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறதும், புதன் சுக்கிரன் மட்டும் 2ஆம் இடத்துக்கு இந்த மாதத்தில் பயிற்சியாகி இருக்கிறதும் இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அஷ்டம சனி தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து வந்தாலும் இந்த காலகட்டங்களில் கிரக நிலவரங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது. 11ஆம் இடத்துல செவ்வாய் குரு சேர்க்கை மிக சிறப்பான யோகத்தை கொடுக்கும். முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால ஒரு சில மன உளைச்சல்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. தெளிவான மனநிலை இந்த காலகட்டங்களில் இருக்கும். இப்போ வேலை வாய்ப்பு தேடுறீங்கன்னு வச்சிங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு இது வரைக்கும் கிடைக்கலனா அந்த மாதத்தில் கிடைக்கும். ஏன்னா சனி வக்கரமாக இருக்குது. சனி வக்கரம் அப்படிங்கிறது 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக இருந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்து தடை தாமதங்களை கொடுத்து வந்த சனீஸ்வர பகவான் இந்த சனியோட தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். வேலை சார்ந்து நீங்கள் முன்னேற்றத்தை பார்க்கலாம். வேலைக்காக முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் மாறும். சம்பள குறைவாக இருந்தால் கூட சரி, இந்த மாதத்தில் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு பொருளாதார வரவுகள் இந்த நேரங்களில் உண்டு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். திருமணத்துக்காக நிறைய பதில் எதிர்பார்த்துருந்தீங்கன்னாக்கா இப்போ தடை தாமதங்களை கொடுத்தது இல்லையா, தடை தாமதங்கள் இருக்காது. ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்குது அப்படின்னாக்கா நல்ல ஒரு பதில் கிடைக்கும். இதே லக்னமாக இல்லாமல் வேற லக்னமாக அந்த லக்னத்துக்கு யோகமாக இருந்துச்சுன்னா அந்த புதன் தசை அப்படிங்கிறது நல்ல பதில் இருக்கும். இதே லக்னமாக இருந்தால் கொஞ்சம் தடை தாமதங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த ராசிக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் புதன் தசை அப்படிங்கிறது ஒரு சில தடை தாமதங்கள் உண்டு. இந்த மாதத்தில் திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த கருத்து வேறுபாடுகள் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அஷ்டம சனியோட பாதிப்பு இல்லை, ஒரு 4.5 மாத காலத்துக்கு பாதிப்புகள் இல்லைன்ற பட்சத்தில் இந்த ஆடி மாதத்துலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் பிரிஞ்சு இருக்கக்கூடிய நபர்கள் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகளை இந்த மாதத்தில் நீங்கள் முடிவு எடுப்பீங்க. குடும்பத்துக்கு தேவையான முடிவுகள் சிறப்பாக இருக்கும். குடும்ப வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்காது. ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் இப்போ 30 வயசுக்கு மேலே இருக்கிறீங்கனாக்கா திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். இப்போ கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த நேரங்களில் இந்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஒரு பதில் உண்டு. எதிர்பார்த்த பதில் கண்டிப்பாக வரும். யாராவது கடன் கேட்டிருந்தீங்கன்னாக்கா உதவிகள் கேட்டிருந்தா இந்த காலகட்டங்களில் உதவிகள் கிடைக்கும். அரசாங்க ரீதியாக ஆதாயம் உண்டு. ஏன்னா குரு செவ்வாய் சேர்க்கை 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்தளவு வளர்ச்சியை கொடுக்கும். இந்த மாதத்தில் புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். வண்டி வாகன சேர்க்கையை கொடுக்கும்.
வீடு சார்ந்து நிறைய முன்னேற்றங்கள் உண்டு. வீடு சார்ந்து ஒரு சில செலவுகள் உண்டு. 39 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசை நடக்கக்கூடிய நபர்கள் 3ஆம் இடத்துல கேது, அவயோக கிரகங்கள் 3ஆம் இடத்துலேருந்து தசை பண்ணுற சிறப்பு. இப்போ கோச்சார ரீதியாக 3ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு கணக்கு எடுத்துட்டா கூட வீடு கொடுத்த கிரகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் கேது பகவானுக்கு இருக்கும்போது முயற்சிகள் வெற்றியாகும். உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு ரீதியாக நீங்கள் முயற்சி பண்ணாலும் சரி, வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணாலும் சரி, புதுசாக தொழில் தொடங்கணும்னு முயற்சி பண்ணால் கூட சரி, அந்த தொழில் வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. கடன் உதவி ஒரு சில பேருக்கு கிடைக்கும். வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் கிரக நிலவரங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்குது. வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆன்மீகம் சார்ந்து சிந்தனைகள் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். பக்தியை அதிகமாக இந்த நேரங்களில் கொடுக்கும். கேது தசை பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு விநாயகர் கோயில் வழிபாடு இந்த காலகட்டங்களில் சிறப்பான யோகத்தை கொடுக்கும். 46 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. சுக்கிரதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு நன்மை செய்யாத தசையாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை பார்க்கலாம். இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கோச்சார ரீதியாக அஷ்டம சனியிலேருந்து விடுதலை. இது வரைக்கும் சுக்கிரதசையில் பாதிக்கப்பட்ட நபர்கள் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா? இப்போ 8ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருந்து உங்களுக்கு கோச்சார ரீதியாக குரு செவ்வாய் சேர்க்கை மிக சிறப்பான யோகத்தை கொடுக்கும். வண்டி வாகன சேர்க்கை இந்த நேரங்களில் உண்டு. பொருளாதார வரவு இந்த நேரங்களில் உண்டு. சொத்து வரவு ஒரு சில பேருக்கு கொடுக்கும். வீடு மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்றத ஒரு பிளான் இருக்கு இல்லையா? அந்த பிளான் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நண்பர்கள் வழியில் இருந்து வந்த நெருக்கடிகள் உங்களுக்கு இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையெல்லாம் இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். சுயதொழில் பாதிப்பு, யாருக்காவது சுயதொழில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் ஓரளவுக்கு நீங்கள் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனை இல்லை உடல்நிலை சார்ந்து மருத்துவம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த மருத்துவம்லாம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும். விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இந்த சுக்கிரதசையில் இருந்தீங்கன்னாக்கா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லிக்கலாம். 66 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும் சூரிய தசை. சூரிய தசை அப்படிங்கிறது 2ஆம் அதிபதி தசை. இந்த சூரியன் வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே ராசியில் இருக்கிறது. மன உளைச்சல்கள் அதிகமாக உண்டு. மனசார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக உண்டு. சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய மனக்குழப்பங்களை இந்த மாதத்தில் கொடுக்கும். ஜென்ம ராசியில் சூரிய பகவான் இருக்கிறது குடும்பம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து ஒரு சில வரவுகளை வந்து தடை வைக்கும். இந்த நேரங்களில் வர வேண்டிய பணம் வரத்துக்கான கொஞ்சம் லேட் ஆகும். கேட்ட பணம் ஒரு சில இடத்துல கிடைக்காது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிகப்படியான முயற்சிகளை நீங்கள் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கலாம். 72 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் சந்திர தசை. 82 வயசுலேருந்து 89 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. ஏன் இந்த 2 தசையும் சேர்த்து சொல்கிறேன்னா, இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் 2 தசையும் யோகா தசை. பொதுவாகவே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே சொல்லிடலாம். இப்போ சந்திர தசை அப்படின்னா இந்த லக்னமாக இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த லக்னத்தில் சந்திர பகவான் இருந்து ஆட்சி பெற்று தசை நடத்துகிற மாதிரி கணக்கு வரும். நீங்கள் வேறு லக்னமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், சந்திர தசைங்கிறது அந்தளவுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வீட்டில் வந்து பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். சந்தோஷமான சூழ்நிலைகளை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் இந்த நேரங்களில் கொடுக்கும். இதே லக்னமாக இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மன அழுத்தங்கள் உண்டு. மனசார்ந்த பிரச்சனைகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்தாலும் கெடு பலன்கள் இந்த மாதத்தில் இல்லை. இதே லக்னக்காரர்களுக்கு கூட செவ்வாய் தசை சொல்லவே தேவையில்ல. குரு செவ்வாய் சேர்க்கை 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில். இந்த குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, இந்த செவ்வாய் தசைங்கிறது அந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்கும். வண்டி வாகன சேர்க்கை ஒரு சிலர் பேருக்கு உண்டு. சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த ஆடி மாதத்தில் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகும். சொத்து பிரிக்கிறது அதெல்லாம் இந்த நேரங்களில் பண்ணலாம். இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக பொருளாதார வரவு நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. நன்றி.